சொல்வதெல்லாம் உண்மை. ரெண்டு பேரும் எப்படி ஒட்டி இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க? ஃபோட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ, செல்ஃபின்னா ஃபோட்டோ இல்லையா? காலில் விழுந்து ஐஃபோன் நீங்களும் தானே ஃபோட்டோ எடுத்தீங்க, நல்லா இருப்பேன்னு விட்டுருங்கண்ணே. போய் பேசாத, வாயிலேருந்து வர்றதெல்லாம் போய் இப்படி பண்ணலாம். நான் எப்படி இருக்க முடியும் நம்மளோட? என் பேர் மாணிக்கம், உடன்குடி, தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் வட்டம், உடன்குடி என் ஊர். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தூரம் ஒரே தெருவு ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். திருச்செந்தூரில் தான் அப்பா அம்மா எல்லோரும் ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் பொட்டை பிள்ளை கிடையாதுன்னு உடனே ரொம்ப பாசமாக வச்சு ஒன்றா தான் வச்சுருந்தாங்க. தனியாக என்னை வீடு எடுத்து வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்தா. திடீர்னு ராங் ஃபோன் வந்துச்சு. எப்போலேருந்து வந்துச்சுன்னா, திருநெல்வேலியில் ஸ்டோர் ஓப்பன் ஆச்சு. இவா ஸ்டோரில் யாருன்னா 4 வருஷம் வேலை பார்த்துருப்பா போல. கூட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் கூட்டு போகல, எனக்கு வேலை கிடக்குமா, நீ அம்மாவை கூப்பிட்டு போ அப்படின்ட்டு எங்கள் அம்மா, அவள், என் தம்பி 3 பேரும் போனாங்க. போயிட்டு ட்ரெஸ்ஸெலாம் எடுத்திருக்கா. எங்கள் அம்மாவும் அவளுக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு பையன்கிட்ட போய் பேசிகிட்டே இருந்திருக்கா. அம்மா இந்த மாதிரி பேசாத, அவனுக்கு பிடிக்காது, வா நெல்லி கூப்பிட்ருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ரெண்டு அந்த ரெண்டை ஃபோன் நம்பர் வாங்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கா. வேலைக்கு எதுவும் வேணா அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு இங்கே சேர்ந்துக்கிடுங்க தேர்ந்து வாங்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தோன்னா என் வீட்டில் இருந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, இத்தனை நேரத்து ஒரு நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. எங்கள் அம்மா நம்பர்லாம் தரமாட்டேம்மா, அதெல்லாம் தப்பு, எதுக்கு உனக்கு அந்த நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொடுக்கலன்னா என்கிட்ட மறுபடியும் என்ன கூப்பிட்டு போங்கன்னு ஒரே இது. நான் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் நானும் எல்லா இடமும் சுற்றி வாங்கி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ரிட்டன் கீழே கூப்பிட்டு வந்தோன்னே, இருங்க இப்போ ஆரஞ்சு வந்துட்டு மேலே போனான். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரமாக அழகாங்களே. அதுக்கப்புறம் கீழே வந்தால் எங்கே போனேன்னா பாத்ரூம் போனேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து ஒரே ராங் நம்பர் ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் ஃபோன் எப்படி நீங்கள் எடுத்தால் ராங் நம்பர் சொல்லுவாங்களா? நான் இப்போ வீட்டுக்குள்ளே வரேன்னா ஃபோனை கட் பண்ணி வச்சுருவோம். அங்கேருந்து ஃபோன் வரும். கதவை திறந்த உடனே ஃபோனை தூக்கி இப்படி போட்டுருவா. கேட்டால் சார்ஜ் இல்லை, அதான் தூக்கி போட்டேன். வந்த கால் போன கால் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுவா. இப்படிலாம் அவள் இருந்ததே கிடையாது. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவா. எனக்கு டவுட் ஆகிட்டோன்னே என்னடா அவள் இப்படி பண்ணுறாளேன்னுட்டு ஃபோனே அவள் கையில் கொடுக்கல. கீழ் வீட்டில் ஒரு அக்கா ஒன்று, நாங்கள் மாடியில் இருந்தோம். கீழ் வீட்டு அக்கா செல்லேருந்து ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். 3 மாதம் சண்டையே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சதில் இந்த கூட்டு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே சண்டை. 2 மாதம், லாஸ்ட் 2 மாதம், 5 மாதம் ஒரே சண்டை போட்டுட்டு, நான் ஒத்தையில் போய் நான் வேலையை கேட்டு வரேன் அப்படின்னா, ஒத்தையில் போக வேண்டாம், அம்மாவை கூப்பிட்டு அப்படின்னேன். நான் ஒத்தையில் தான் போவேன், உங்கள் அம்மா கூடலாம் போக முடியாது, உங்கள் அம்மா ஒரு மாதிரி இது பண்ணுது, மேக்கப் போடுது. மேக்கப்லாம் என்னன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா சிலுப்பி அப்படி இப்படிலாம் சொன்னான். சரி, எங்கள் அம்மா கூட போகிறது பிடிக்கலையா, ஒத்தையிலையா போகிறா, திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி தானே சொல்லி ட்ரெயின் ஏற்றி விட்டேன். இவள் அங்கே வந்துட்டு வேலை கேட்டாலோ என்ன கேட்டாலோ தெரில. வந்துட்டு சாயங்காலம் ட்ரெயினை ஏற்றி ரிட்டன் திருச்செந்தூரில் வந்து இறங்கிட்டா. இறங்கினோன்னே தலை நிறையா பூ வச்சுட்டு வந்தா. நான் பூவையும் கொடுத்தாலே எனக்கு தலைவலிக்கு வேண்டாம்பா. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாலும் அதான் சொல்லுவாள், என்னடா தலை நிறையா பூ வச்சுட்டு வராடான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். ஒன்றும் பெருசு பண்ணல. அதுக்கு பிறகு மறுநாள் நான் சென்னைக்கு போய் பிஎஃப் பணம் எழுதி கொடுத்துட்டு வரேன், என்ன ஒத்தையில் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாள். ஒத்தையில் அனுப்ப முடியாது, எங்கள் அப்பா அம்மா வரட்டும் கேட்டுக்கிடுவோம் சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க. வந்தோடனே கேட்டாங்க, நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் மாமா, மெட்ராஸில் 4 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், அதனால் நான் போயிடுவேன். போய் நான் என் படுக்கிருந்து வேலை பார்த்துட்டு பிஎஃப் பணம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன். போய் எனக்கு பழக்கம் இருக்கணுன்னா எங்கள் அப்பாவும் சரி போய் பழக்கம் இருக்குங்கல்ல, அப்போ அத்தையை வேணால் கூப்பிட்டு போ. அத்தையெல்லாம் நான் கூப்பிட்டு போக மாட்டேன், அத்தை கூட போனால் எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஒத்தையில் ட்ரெயின் ஏற்றியும் விட்டாச்சு. மெட்ராஸுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுநாள் காலைல ரிட்டன் வந்துட்டு, என்ன பிஎஃப்னா எழுதி கொடுத்தாச்சா, பேன் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லி, பேன் கார்டு வேணுமா, பேங்கில் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன், கடைசியில் பேன் கார்டு வேணுமா. திருநெல்வேலியில் நான் கூட்டு போயிருக்கும்போது ஒரு மேனேஜர் ஒரு ஆள்கிட்ட கேட்டாவா, பிஎஃப் ஒன்று எழுதி கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்க என்னெல்லாமோ சொன்னாங்க. என்னையும் வந்து நகை செக்ஷனில் ஒரு செயின் ஒன்று வச்சுருந்தா, அந்த செயினை கொடுத்து முறுக்கு செயின் எடுத்து கேட்டா. நகை செக்ஷனில் விட்டுட்டு அவர்கிட்ட போய் என்னெல்லாமோ பேசிக்கிட்டே இருந்தா. பேசிட்டு எல்லாமே வேணுமா அப்படின்னு சொல்லி சொன்னிட்டு வந்துட்டா. அதுக்கு ஒரு ஒத்தையில் போய்ட்டு இந்த பையன்ட பூ வச்சுட்டு வந்தாலா. அதுக்கப்புறம் சென்னைக்கு அனுப்புனா, நான் சென்னைக்கு போய்ட்டு பேன் கார்டு வேணுமான்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கு ஒரு 2 நாள் இருக்கும், 2-3 நாள் இருக்கும், ஒரே வீட்டில் சண்டை. சென்னை வீட்டு வரும்போது தலை நிறையா பூ வச்சுட்டு வந்தா. நான் ஒன்றும் நினைக்கல, சந்தேகம் வரக்கூடாது புருஷன் முன்னாடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே நினைக்கல. விட்டுட்டு
ஒரே சண்டை போட்டு ஒன்று நீ வெளியூருக்கு போ, இல்லைன்னா நான் வெளியூருக்கு போகிறேன் வேலைக்கு சொல்லி என்கிட்ட சொல்கிறா. நான் வேலை பார்த்த பிள்ளை, நான் வெளியூரில் வேலை பார்த்த பிள்ளை, நான் வீட்டிலலாம் நான் இருக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகணும் சொல்லி சொல்கிறா. எனக்கு டெய்லி 600 சம்பளமா, 600 அவள் கையில் கொண்டு கொடுத்துருவேன். அவாட்ட இருந்து தான் எனக்கே செலவுக்கு ரூபா வாங்குவேன். நல்லா வச்சுருந்தேன், 4 செருப்பு, ஹேண்ட்பேக் 4 ஹேண்ட்பேக்கு, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். பைக்கு முன்னாடி அவள் பேர் தான். எங்கள் அம்மா பேர் போடட்டான்னு கேட்டதுக்கு உங்கள் அம்மா பேர் பின்னாடி போடுங்க அப்படின்பா. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து நல்லா வச்சுருந்தேன். நகை பாலிஸு அது இது சப்பு சவர், வீட்டில் பொருளே அவளுக்கு தான் அதிகம். எனக்கு கூட ஒரு 4 சட்டை தான் இருக்கும், அவளுக்கு தான் எல்லாமே அதிகம். அந்தளவுக்கு நல்லா பாசமாக வச்சுட்டு நீ வெளியூர் போன்ட்டு அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவும் 2 பேரும் வர சொன்னான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க, ஐயா பொட்டை பிள்ளை வேலைக்கு போனால் அசிங்கம், நீ ஆம்பளை பையன், நீ வேணால் வெளியூருக்கு போ, இவ்வளோ வேணால் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் போயும் இருக்க மாட்டேங்க, என் கூட வெளியூருக்கும் கிளம்பி வர மாட்டேங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் என்னையே கிளம்பி போச்சுன்ட்டாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் பைக்கை கொண்டு 10,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு 3000 ரூபா வண்டி டியூ கட்ட வேண்டியிருந்துச்சு, அதுக்கு கட்டிட்டு மீதி 7,000 ரூபாயில் 3000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனு. ஏன்னா அவட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குது, அவட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஃபோனை நான் கொண்டு போகணும், புது ஃபோனை பார்த்தோன்னே எனக்கு இந்த ஃபோனு தான் வேணும்ன்ட்டா. இந்தா சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அந்த பழைய ஃபோனை தூக்கி நான் வச்சுட்டு மீதி காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு 3000 ரூபா கொடுத்துட்டு விருதுநகர்கிட்ட போயிட்டுருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து 4:30க்கு ட்ரெயின், பெங்களூர் ட்ரெயின், 4:30க்கு ட்ரெயின் ஏறி சாத்தூர் கோயில்பட்டி, அது வரைக்கும் அடுத்த வீட்டு அக்காவுக்கு ஃபோன் போட்டு, அக்கா ஆனந்தி வீட்டில் இருந்தால் லேசாக கொடுங்க, ஃபோன் போட்டால் நாட்டுச்சேபிள்னு சொல்லி வருது சொல்லி சொன்னேன். அந்த அக்கா தம்பி வீடு வெளியே கொண்டி வச்சுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி காசு கொடுத்துட்டு போயிருக்கோமே, காய்கறி சாமான் மார்க்கெட்டு எதுவும் வாங்க போயிருப்பா ரெண்டு அசால்ட்டாக இருந்துட்டேன். 6 மணிக்கு ஃபோன் போட்டேன், அப்பவும் அப்படி தான் சொன்னாங்க. 7 மணிக்கு ஃபோன் போட்டேன், அப்பவும் அப்படி தான் சொன்னாங்க. அக்கா லேசாக கதவை திறந்து பாருங்கள், வீட்டில் ஆள் இருக்காளா என்னன்னு, வெளியே கொண்டு வச்சுருக்கு தம்பி, எப்படி திறந்து பாருங்கக்கான்னு திறந்து பார்த்துட்டு, தம்பி சேலை கீழே எதுவுமே இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை, வீடே அனாதையாக கிடந்த மாதிரி கிடக்கு, கல்யாண சேலை மட்டும் கிடக்கு. அது போய் எங்கள் அம்மா ஒரு ஆளுக்கு ஒரு பட்டுச்சேலை ஒன்று கொடுத்தா, அந்த பட்டுச்சேலையும் கிடக்கு, ஒன்றுமே இல்லை. அதனால நானும் விருதுநகரில் இறங்கி நைட்டு 11:30க்கு மறுபடியும் திருச்செந்தூர் வந்துட்டேன். விருதுநகர்லேருந்து சாத்தூர்லேருந்து கோயில்பட்டி மாறி திருச்செந்தூர் வந்துட்டேன். வந்து இறங்குறேன், வீட்டில் எங்கள் அம்மா மட்டும் வந்து உட்காந்துருக்கான். ஓர் அம்மானு ஒரே அழுகை, எங்கே போனானே தெரில. அதனால் அந்த ராங் நம்பர் என் செல்லில் சேவ் பண்ணி வச்சேன்லாம், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி, என்ன உங்கள் நம்பர்லேருந்து தான் கடைசியாக ராங் கால் வந்துச்சு, நீங்கள் யார், என் ஒய்ஃபை வீட்டில் காங்கலை, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் சொல்லி சொன்னேன். அடுத்த 10வது நிமிஷம் இவள் ஃபோன் பண்ணுறா, ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி, நான் அந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு வேலைக்கு கேட்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. அடுத்தல போடுறேன், என்னை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க வச்சுட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க என்ன இன்டர்வியூ கூப்பிட்றாங்க வைன்னே சொல்லிகிட்டு இருக்கா. சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வரவே இல்லை. வான்னு எவ்வளோ கிடந்து கதறி அழுது பார்த்தேன் ஃபோனில், எதுக்கு இப்படி பண்ணுறா, வா நான் உன்னை என்ன பண்ணேன்னு சொல்கிறேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் 11 மணி இருக்கும். அவள் பேக்கில் எந்த விதமான டிக்கெட்டுமே இல்லை, திருச்செந்தூர் டு திருநெல்வேலி டிக்கெட் மட்டும்தான் இருக்குது. கடைசியில் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு பைக் அடமானாச்சு காசு கொடுத்தது தொலைஞ்சி போச்சுன்னு வந்து சொல்கிறா அசால்ட்டாக. காசு தொலைஞ்சி போச்சு. கடைசியில் அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் சண்டை போட்டு மறுபடியும் நான் 6 மாதம் நான் பிரிஞ்சு தான் வாழ போகிறேன், உன்னை விட்டு நான் வேலை பார்க்கணும் சொல்லி ஒரே சண்டை. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தால் எதுக்கு திடீர்னு 6 மாதம் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்டேன். நான் எழுதி தாரேன், நான் உன்னை விட மாட்டேன், நீ இங்கே தான் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, நான் வேணால் வேலைக்கு போகிறேன், இல்லை நீங்கள் அப்பா அம்மா வீட்டில் இரு, உன்னை ஒத்தையில் விட்டு போனால் நீ இப்படி போயிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஆதாரம் இருக்கலாம், ஆதார கார்டு, ஓட்டை ஐடி இது எல்லாத்தையுமே எடுத்தேன். எடுத்ததுக்கு சண்டை போட்டு வாங்கிட்டு கீழ் வீட்டில் அந்த அக்காட்டை கொண்டு போய் கொடுத்து வச்சுருக்கா, நான் எப்போ கேட்டாலும் தரணும்னு சொல்லி. இவள் குளிக்க போவையும் நான் வீட்டில் தேடுறேன், இல்லை. அப்போ அந்த அக்காட்டை தான் இருக்கணும் சொல்லிட்டு நேராக அந்த அக்காட்டை போய் காலில் விழுந்துட்டேன். அக்கா என் ஒய்ஃப் இந்த மாதிரி ஃபோன்லாம் பேசுகிறா, நீ நல்லா இருப்பியா, அதை மட்டும் என்கிட்ட தந்துடுங்க சொன்னோன்னா அந்த அக்கா தந்துட்டு நான் வச்சுக்கிட்டேன். 2 நாள் என்கிட்ட தான் இருக்காது, எங்கேயுமே போகலை, நானும் வேலைக்கு போகாமல் வைக்காமல் இருக்கேன். இப்போ அந்த அக்கா செல்லேருந்தே அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இருந்திருக்கா.
அந்தால திடீர்னு போய் ஏக்கா என் ஆதாரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அந்த அக்காவும் மாப்பிள்ளை வாங்கிட்டு போயிட்டுமா அன்னைக்குன்னு பாட்டில் உடச்சிட்டு என்னை குத்துறக்கு நிற்கா. எங்கள் அம்மா எல்லோரும் நிற்காங்க, என்னை குத்துறக்கு இப்படி நிற்கா. என் இதைத்தா நான் போகணும். அப்போ சும்மா எப்படி போக முடியும்? ஒன்று கெடிட்டு வந்தது நான், ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா எழுதி தந்துட்டு போ, அப்படி இல்லைன்னா வெள்ளை பேப்பர் வாங்கி தரேன் எழுதி தந்துட்டு போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நான் ஒன்று வரதட்சணை கொடுமைன்னு சொல்லுவேன், சார்ஜர்னு சொல்லுவேன், பாலியல் தொல்லைன்னு சொல்லுவேன். நீ தான் உள்ளே போவா பாப்பமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால் எங்கள் அம்மா அம்மாங்க வா இப்படிலாம் பேசாத, அவர் பொட்ட பிள்ளை வாயிலிருந்து இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு. கேட்கவே இல்லை. அந்தால போலீஸ் ஸ்டேஷன் போனால் எப்படி சொல்லிடுவானுன்னா எனக்கு பயம் ஆகிட்டு. அதனால் வெள்ளை பேப்பர் எடுத்து எல்லாமே எழுதி தந்தேன். அது அம்மாட்ட இருக்குது, அம்மா வந்துருக்கு. எழுதி வந்துட்டு திரும்ப வருவேனா, ஏன்னா முருகானந்தியாகிய நான் திருமணமாகி 5 மாதங்கள் ஆகிறது. எனக்கும் என் கணவருக்கும் சிறு சிறு சண்டை சச்சரவாக இருப்பதால் 6 மாதங்கள் நான் பிரிந்து வாழப் போகிறேன். திரும்ப வருவேன். இப்படிக்கு எஸ் முருகானந்தியும் போட்டு எழுதி தந்திருக்கு. அதனால் டேட்லாம் கொண்டு போட்டு தான் எழுதி தந்திருக்கு. எழுதி தந்துட்டு ஒரே இப்படி பூ வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். டவுட் ஆனோம்னா ட்ரெயின் ஏற்றி விட்றதுக்கு காசு இல்லை. அந்த 3000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று வாங்கினால அந்த ஃபோனை கொண்டு வெறும் 1300 ரூபாய்க்கு விற்க 2 நாளில் விற்றுட்டு 500 ரூபா ட்ரெயின் டிக்கெட் எடுத்து மெட்ராஸுக்கு இங்கேருந்து மெட்ராஸ் போகிறேன்னு தான் சொன்னான். இங்கேருந்தே டிக்கெட் எடுத்து தரட்டா அப்படின்னு. டிக்கெட் இங்கேருந்து எடுத்தேன்னா திருநெல்வேலியிலேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பிரியாணி வேணும்னா பிரியாணியும் கொடுத்தேன், பாப்கார்ன் வேணும்னா பாப்கார்னையும் கொடுத்து, தண்ணி பாட்டில் வேணும் எல்லாம் வாங்கி கொடுத்து ட்ரெயினுக்கு கிளம்பிச்சு. கிளம்பினோடனே மனசே கேட்கல. எங்கள் அம்மாவும் அழுகிறாங்க, எங்கள் அப்பாவும் அழுகிறாங்க. வீட்டில் எல்லோரும் வழி அனுப்பி வைக்க வரல, எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. நான் மட்டும்தான் வழி அனுப்பி வைக்க போகிறேன். 2 பேரும் அழுகிறாங்க. ஃபோனில் சொல்கிறாங்க, அப்பா எப்படி எல்லோரும் அழுகிறாங்க வாபா சொல்லி கேட்க. அதுக்கு என்ன சொல்கிறா, என்னையும் அழ சொல்கிறியா? கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எனக்கு மரியாதையும் கிடையாது, எதுவுமே கிடையாதும்மா. ஒரே வாயில் வர்றது பூரா கெட்ட வார்த்தை தான். பூனா சூனா சோறு வை போட்டு தின்னு அப்படிதான் சொல்லுவேன். என்னென்ன தெரியல. அவள் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு நான் பின்னாடி பஸ்ஸில் போக ஆரம்பிச்சேன். பஸ்ஸில் போனோன்னே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினான். 2:30 ட்ரெயின் 4:30க்கு அங்கே கொண்டு விடுவோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினான். நானும் ஜங்ஷனில் போய் இறங்குறேன். அந்த பையன் வந்தான். 2 பேரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாங்க. என்ன தான் பேசுனாங்கன்னே தெரில. இப்படி இருந்து செல்ஃபி எடுத்தாங்க அந்த ஃபோனில். பஸ்ஸும் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பி போயிட்டு நான் பார்த்துட்டேன். இதை பார்த்த உடனே பின்னாடியே போகிறேன். அடுத்த பஸ்ஸில் போகிறேன். அடுத்த பஸ்ஸு வண்ணாரப்பட்டிலே இறங்கி நிற்பாட்டிட்டான். அந்த ஊருக்கு தான் போகிறாங்கன்னு எனக்கு ஒரு கணிப்பு. ஏன்னா அங்கே தானே அந்த பையன் வேலை பார்க்கான். வண்ணாரப்பட்டியில் இறக்கிட்டு இப்படி போகுது பஸ்ஸுன்ட்டாங்க. நம்ம இப்படி போகணும். ஒன்றா இங்கேருந்து நடந்தே போகிறேன் பைபாஸுக்கு. நடந்து போய் அந்த பையன் அரசலில் நிற்கான். யூனிஃபார்ம் மாட்டிட்டு அதுக்குள்ளே வந்துட்டான். வந்து வாசலில் நிற்கான். வாசலில் காலில் விழுந்து, அண்ணே ஒய்ஃபும் நீங்களும் தானே ஃபோட்டோ எடுத்தீங்க, நல்லா இருப்பேண்ணே, விட்டுருங்கண்ணே, உங்களுக்குலாம் தேவையில்லைண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு தெரியவே செய்யாதுன்ட்டு நான் ஃபோனை அப்பிட்டு ஓடி வந்துட்டேன். அவன் ஃபோட்டோ எடுத்தாங்களா இல்லைன்னா நான் பையன் ஃபோனை அப்பிருக்கவே மாட்டேன். அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் ஃபோட்டோ எடுக்கவே அந்த பையன் ஃபோனை அப்பிட்டு வந்துட்டேன். அந்த ராங் நம்பருக்கு ஃபோன் போட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன்லாமா, அடுத்த 10 நிமிஷத்தில் ஃபோன் போட்டான்னு. எங்கள் அம்மா இருக்கும்போது நம்பர் வாங்கிட்டு வந்தால அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது நான் செல்டன் பேசுகிறேன், வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி பேசினான். இந்த ராங் நம்பர் வந்துச்சுல அந்த நம்பருக்கு போடும்போது இது நாகர்கோயில் களியங்காவில். ஆனால் 2மே வேறு சிம்மு தான், 2மே ஒருத்தன் தான். மொட்டநாக்கு வயசு எனக்கு நல்லாவே கேட்ட உடனே நான் சந்தேகப்பட்டேன். இந்த கேட்க என்ன செல்டன் சிமெண்ட் மூட்டை எடுக்க போயிருக்காங்க. இந்த நம்பருக்கு போட்டால் நான் ஸ்டோரில் இல்லை, நாகர்கோவில் களியங்காவில் ஒரு துஷ்டி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். மாற்றி பேசி என்னை அலைய விட்டு ஃபோன் எடுத்துட்டீங்க வந்துட்டீங்க. ஆமாம், ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன். இங்கே நேராக வந்து ஒப்படைச்சிட்டேன். அப்படி இருந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு 4 நாள் டைம் தரேன், என் ஒய்ஃபு என் வீட்டுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோனை வைத்து சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு போயிடுவேன். நீ எங்கேயும் போ, உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்கிக்க. நாங்கள் நினச்சோன்னா அவன் குடும்பத்தையும் அழிச்சிருவோம், உன்னையும் அழிச்சிருவோம் சொல்லி அவங்க அப்பா நம்பர் அதில் இருந்துச்சு அவன் செல்லில். அதற்கு ஃபோன் போட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டான் வச்சுட்டான்னு. அதுக்கு அவங்க இப்படி சொல்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, ஊரில் போய் தகவல் சொன்னதுக்கு அவள் செத்தா கூட என்கிட்ட சொல்லாதீங்க. இவங்க கூடயாட்ட அடுத்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒழுங்காக வச்சுருந்தான், நல்லா வாழ்வான்னு நினச்சேன். அவள் செத்தா கூட எங்களுக்கு தகவல் சொல்லாதீங்க. ஊரில் அவ்வளோ பேரும் உன் மோனுக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையாம்மா, இப்படி சீரழிஞ்சவளை போய் 2வது கட்டியிருக்கானாம்மா அப்படின்னு சொல்லி அவள் அத்தையே சொல்லுது. எங்கள் அம்மா ஒன்றும் என்கிட்ட சொல்லாமல் எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஊர் 1000 பேசும், ஊர் 1000 பேசும். இப்போ நேர்லேயே நடத்தி காட்டிட்டாளம்மா.
நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னையே லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தி சரி அடிக்கணும். பார்த்தீங்களா உங்கள் ஒய்ஃபை? அன்னைக்கு 5ஆம் தேதி பார்த்தது லாஸ்ட்டாக. அந்த ஃபோனை போன போட்டு பிறகு நான் அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்தது உண்மைதான். நான் பார்த்தேன். இல்லைன்னா நான் போனேன் ஏமா போனோம். எப்படி அது ஃபோனை பிடிங்க நீங்கள்? ஊர்லேருந்து கெஞ்சினேன், வரையே மாட்டேன்ட்டான். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். சரிண்ணே வர மாட்டீங்களாண்ணே. அவள் ஒரே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கா அந்த பையன் செல்லுக்கு. அங்கேருந்து வருது என் ஒய்ஃப் நம்பரு, நீங்கள் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ என்ன எங்கே விட்ட அப்படின்னு சொல்லி அவள் திருப்பி கேட்கா. ஸ்பீக்கர் போடுறான். அவள் திருப்பி கேட்கா. நான் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கா இந்த வாரேன்னு சொல்லி மாற்றினோன்னே ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கா. உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவுக்கு 200 கொடுத்து மறுபடியும் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பையன் நானும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக தேடுறோம். மறுபடியும் ஃபோன் போட்டு என் புருஷன் வந்துட்டானோ, மாணிக்கம் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி சொன்னிட்டு அப்படி நிற்கேன்ட்டான். மறுபடியும் அங்கேருந்து அங்கே வந்தாச்சுன்னா நான் ட்ரெயின் ஏறி திருச்செந்தூர் போயிட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால நான் ஃபோன் ஆப்பிட்டு ஓடிட்டேன். என்ன பண்ண? ஃபோன் எடுத்துட்டேன். ஃபோன் எடுத்து நேராக அங்கே வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்க அப்பா நம்பர் அதில் இருந்துச்சு ஃபோனில். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம், நான் ஒரு பாவமும் பண்ணாதவன், என் ஒய்ஃப் அவனும் இப்படி ஃபோட்டோ எடுத்துறாங்க, நீங்களாட்டு கொஞ்சம் இது பண்ணி வைங்க. அதுலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அவன் ஒய்ஃபு என் கூட தானே கிடக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அசிங்கமாக பேசுகிறாரு. அது அவங்க சித்தப்பாவோ யாரோ சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோனை கொண்டு இங்கே நேராக வந்துட்டேன். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? என்னம்மா பேர்? என் பேர் ஆனந்தி. என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனைனா வீட்டுக்கார் வந்து சந்தேகப்படுறாரு. எப்படி அவரை மீட் பண்ண? ம்? எப்படி அவரை மீட் பண்ண? அவர் எங்கள் ஊர் தான். சரி. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். படிச்சிருக்கியா நீ? ஆமாம், 10th படிச்சிருக்கேன். சரி. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம். மேரேஜ் பண்ணி இங்கே தான் இருக்கிறோம். எங்கே? திருச்செந்தூரில் இருந்தோம். அவர் ரொம்ப குடிப்பார். குடிச்சிட்டு சின்ன சின்ன சண்டை தான் இழுப்பார். சரி, அவங்க வீட்டில் வந்து சத்தம் போடுவாங்க, சரி இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லுவாங்க, கேட்டுப்பாங்க. நான் வந்து அவங்க ரொம்ப கடன் வாங்கி வச்சுருந்ததுனால வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோருக்கு வந்தோம். நானும் அத்தையும் தான் வந்தோம். என்னோடய மாமியாரும் வந்து ஊரில் போய் வேலை கேட்டோம். அந்த செல்டன்ற பையன் வந்து இங்கே வேலை பார்த்தான் பழைய. அதனால் அந்த பையனோட நம்பரை வாங்கிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட தான் கொடுத்து எங்கள் அத்தை சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி திங்கக்கிழமை வர சொன்னாங்க. நான் வேலைக்கு போகாமல் கூட கொஞ்சம் ரொம்ப ஏதாவது ரொம்ப கடன் வாங்கி வச்சுருப்பாரு போல் வேலை செய்கிற இடத்துல இருந்து. அதனால் சரி நம்ம வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கு போக வேண்டாம், இனி நம்ம வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போனாங்க. எங்கே? மாளிகை. எங்கே? திருநெல்வேலிக்கு. அவங்கக்கிட்ட சொன்னேன் சென்னைக்கு போயிட்டு வரேன். அத்தை சொன்னாங்க நீ கிளம்பு வேலை பாரு, இவன் வந்து குடிச்சிட்டு இப்படி கிடக்குறான், அதனால் நீ வேலை பாருன்னு சொன்னாங்க. சரி நானும் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். இவங்க பின்னாடியே வந்திருக்காங்க. நான் வந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். வந்து ஸ்டோருக்கு வந்து அந்த அண்ணங்கிட்ட நம்பர் கேட்டேன் போய், இந்த மாதிரி அங்கே போய் நான் ஜாயின் பண்ணணும், தெரிஞ்சவங்க நம்பர் இருந்தால் தாங்க அப்படின்ட்டு. கீழே டெய்லர் இருப்பாங்க, ஒரு லேடி டெய்லர், அவங்கக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நானும் சரி போகிறேன்னு சொல்லிட்டு போய் கேட்கலான்ட்டு தான் போனேன் நைட்டு. இவங்க பின்னாடியே வந்து செல்டன்ற அந்த பையன்கிட்ட வந்து ஆனந்தி வந்தாலாம், ஆனந்தி எங்கே தெரில, வந்தாலாம் என்னன்னு எனக்கு தெரியாது, வேற ஒரு அண்ணனை பார்த்துட்டு நம்பர் வாங்கிட்டு போயிருக்கா, எங்கே போகிறான்னு எனக்கு தெரியாது, சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோடனே இவங்க பின்னாடியே வந்து அவங்க ஃபோனை பிடுங்கிட்டு வந்துட்டாங்க. இவன் என்னால் தானே வேலைக்கு வரேன்னு சொன்னான் அப்படின்ட்டு ஃபோனை பிடுங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபோனை பிடுங்கிட்டு நேராக இங்கே வந்துட்டாங்க. மற்றபடி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. அவங்க நீ தனியாக இரு, நான் பெங்களூரில் இருக்கேன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. நீங்கள் எதுக்கு தனியாக இருக்கணும்? நான் தனியாக நான் ஹாஸ்டலில் இருக்கேன். ஏ இல்லை, இவங்க வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, அதனால் கொஞ்சம் தனியாக இருந்து பார்ப்போம் அவங்க எப்படி திருந்தி வர்றாங்களா அப்படின்ட்டு. இன்னும் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கிட மாட்டாங்க. எவ்வளோ நாளாச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுது. 5 மாதத்தில் எவ்வளோ பிரச்சனையா? பிரச்சனைன்னா அந்த வேலைக்கு போகிறதுக்கு தான். அவருக்கு அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு, அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாது. அந்த பையனும் ரேகான்னு ஒரு பொண்ணும் விரும்புகிறாங்க. அவங்க 2 பேர்த்திட்டையும் பேசக்கூடாது. ஏன் பேசுகிற
யார்கிட்டையுமே அவங்களுக்கு பேசக்கூடாது. கீழே போனால் அந்த கடை பேசாத இந்த கடை பேசாத, வீட்டுக்குள்ளேயே இரு. டிவியும் கிடையாது. ஒரு யார்கிட்டையுமே பேச விட மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நல்லா தான் இப்போ பார்த்துக்கிட்றாங்க, ஃபோன்லாம் பேசுகிறாங்க. 6 மாதம் கழித்து நான் கூப்பிடுறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. வண்டி டியூ கட்டணும், நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சுருந்தேன். வண்டி எதுக்கு வித்தாங்க? வண்டி டியூ கட்டணும். எதுக்கு வண்டி அடமானம் வச்சாங்க? வண்டி அவங்க வந்து எனக்காண்டி தான் அடமானம் வச்சாங்க. ஃபோன் வாங்கினாங்க. ஃபோன் வாங்குறதுக்கு வண்டி அடமானம்? ஒரு ஃபோன் வாங்கினாங்க, டச் ஃபோன். வாங்கிட்டு அதை விற்க தான் நின்னாங்க. சரி அவங்க இஷ்டம், என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க அப்பா அம்மாவையே மதிக்க மாட்டாங்க. அப்போ உங்கள் சைட்லேயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை? இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலை. அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க, அவ்வளோதான். அதனால 6 மாதம் பிரிஞ்சு வந்துட்டீங்க. நான் வந்து பேப்பரில் எழுதி தான் கொடுத்தேன். அத்தை எழுத தான் சொன்னாங்க, நீ எழுதுமா அப்படின்ட்டு. எழுதி 6 மாதம் கழிச்சு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அத்தையும் மாமா ஃபோன் போட்டு பேச தான் செய்வாங்க, நல்லா இருக்கியாம்மா அப்படின்ட்டு. மற்ற நல்லா இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, குடும்பம் நல்லா பண்ணக்கூடாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? வீட்டில் அத்தையெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க லவ் பண்ணோன்னே சரி கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்லா தான் இருந்தோம். இவங்க சும்மா குடிப்பாங்க, அவ்வளோதான். குடிச்சிட்டு சின்ன சின்ன சண்டை இழுப்பாங்க. சரி, எல்லார் வீட்டிலும் இருக்கிறது தானே. அது வந்து குடிச்சிட்டு வந்து நைட்டு வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்காரர் தான் நம்மளை அடிக்காருன்னு சொல்லிட்டு நானே விட்டுருவேன். அத்தை கூட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. கூட்டு போய் 2 நாள் வச்சு நல்லா தான் பார்த்து அனுப்புவாங்க. இப்போ இந்த ஃபோன் தான், அவன் கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு என்னோட ஃபோனு எனக்கு வேணும். குடிச்சு ரொம்ப அடிப்பீங்களா? வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நான் குடிக்கேன்னு எங்கள் அம்மா இருக்காங்க, யார்ட்டினாலும் கேளுங்க. குடிச்சதே கிடையாது. லாஸ்ட் அந்த ராங் நம்பர் அடிப்பீங்களாமே. ராங் நம்பர் வந்ததுலேருந்து கை தான் காமியமா. ராங் நம்பர் வந்ததுலேருந்து தான் எங்களுக்குள்ள சண்டையே. அது வரைக்கும் சண்டையே வராது. ராங் நம்பர்லாம் வரவே கிடையாது. அந்த பையன் ஃபோன் போடுறான், நான் எடுத்து காற்றுல வச்சுட்டு அமைதியாக இருக்கேன். என் மண்டியில் இப்படி தட்டிட்டு ஹலோன்னு தான் சொல்லேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க ஹலோ சிவா இருக்கானா, ராங் நம்பர்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணுறாங்க. அந்த நம்பரை சேவ் பண்ணி வைக்க, அந்த நம்பர் கிடையாதுல இந்த பையன் நம்பர். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா? ஏன்னா கடன் ரொம்பலாம் கிடையாதுமா. இந்த கூட்டு போய் கல்யாணம் பண்ணல ஒரு 10,000 ஒரு 15,000 அவ்வளோதான். வேறு எனக்கு கடனே கிடையாது. வண்டி டியூ அது மாதம் 2,000 3,000 அவ்வளோதான். வேறு எனக்கு கடனே கிடையாது. ஒருத்தனமே 1 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம்னா கடன்லாம் கிடையாது. கடனே மொத்தமே இவ்வளோதான். மொத்தத்தில் 30,000 இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறது பார்த்தீங்களா? ஆமாம். செல்ஃபி எடுக்கிறது பார்த்தீங்க? அவங்களும் கூட தான் இருந்தாங்க. அவங்களும் கூட தான் இருந்தாங்க. ஏன்? அவங்களாம் அவங்க ஃப்ரெண்டும். பின்னாடி இவங்க சொல்கிறாங்க. நான்லாம் கூட இல்லை. இவங்க கூட இருந்தாங்க. இவங்க நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், இவங்க வந்து என்னை வேலைக்கு சேர்த்து விடணுன்ட்டு தான், கடைக்கு கூட்டு போகணுன்ட்டு தான் சொன்னாங்க. யார்? செல்டன் இருந்த பையன். வேலைக்கு எங்கே சேர்த்து விடுறாங்க? வேலைக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்களும் போனோம். எங்கே போனீங்க? ஆனால் அவன் தப்பான எண்ணம்லாம் கிடையாது. நான் அவனோட எதுவுமே கிடையாது. அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை விரும்ப தான் செய்கிறான். இவன் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் எதுக்கு ஒன்றா போனீங்க? யார் 2 பேரும்? நீங்களும் அந்த பையனும்? அந்த பையனோட எனக்கு எதுவுமே கிடையாது. ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்போ இந்த மாதிரி இவனை அனுப்பி விடுதேன் அப்படின்னு தான் சொன்னான். நல்லா போய் சொல்கிறேன், சூப்பராக போய் சொல்கிறேன். என்கிட்ட சொல்லவே இல்லை அவனோட பொண்ணுன்னு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ வாழ்க்கைய? வேலைக்கு சேர்த்து விடுறது கூட பிறந்த அண்ணனே கொண்டு போய் சேர்த்து விட மாட்டான். அட்ரஸ் கொடுத்து நீ அங்கே போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லுவான். அவன் உன்னை சேர்த்து விட வரானா? சேர்த்து விடணும்னா அங்கே சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுவாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போகிறோம்? அதுக்கு எதுக்கு கூட வரணும்? ஃபோன் நம்பர் அவங்களுக்கு தெரியாது, யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்த்து தான் சொல்லுவோம். அதுக்காக லீவ் போட்டுட்டு உங்க கூட வரோம்? லீவ் போட்டு என் கூட வரல. அவங்க பர்மிஷன் போட்டு என் கூடயும் அவங்க வரவே செய்யலை. முதல்ல இவங்க தான் ஃபோன் பண்ணி அவள் உங்களை பார்க்க தான் வாரா அப்படின்னு சொன்னாங்க. உடனே தான் அவங்க கிளம்பி எனக்கு ஃபோன் போட்டாங்க, நீ என்ன பார்க்க வரியாமா அப்படின்னு. நான் வேலைக்கு தான் வரணும்னு இருந்தேன். சரி எங்கே நிற்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு பேசினாங்க. இப்போவும் ரேகாவும் அவங்களும் தான் பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் எதுக்கு பஸ்ஸில் போனீங்க? யார் 2 பேர்? நீங்களும் அந்த பையனும்? அதான் வேலைக்கு சேர்த்து விட்றதுக்கு தான் வந்தாங்க. எங்கே சேர்த்து விட? நீங்கள் 2 பேருமா போனீங்களா? யார் 2 பேரும்? நீங்களும் அந்த பையனும்? ஆமாம். எதுக்குமா கல்யாணம் பண்ணுறீங்க? இவங்க வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணா யாருமா சந்தேகம் படாம இருப்பாங்க? நான் எதுவுமே தப்புன்னு பண்ணலையே. அது புருஷன் இருக்கல, புருஷனை கூட்டிட்டு போக சொல்லு. இவங்க கிட்ட நான் சண்டை போட்டு தான் வந்தேன். இல்ல அவரோட அந்த பையனோட பிரச்சனை இருக்கு வீட்ல, சந்தேகப்படுறாரு. அப்ப எப்படி இருக்கணும் நீ?
இன்னொரு பையன் கூட போவியா நீ வேலைக்கு இன்னொரு சேர்றதுக்கு? பையன் கூடணும் போகணும்னு நான் போகல. எதுக்கு போறீங்க அப்புறம்? அந்த பையன் தான் சந்தேகப்படுறான்ல, அவனை கூட்டிட்டு போ. எனக்கு அவங்க வேண்டாம். எவன் வேண்டாம்? நான் 6 மாதம் கழித்து அவரோட சேரணும் இருக்கணும்னு தான் நினச்சேன். ஏன் 6 மாசம் என்ன வனவாசமா? அவர் என்னை எவ்வளோ அசிங்கமான வார்த்தை கெட்ட வார்த்தை போட்டு திட்டினார் தெரியுமா? பச்சை பச்சையா பேங்குக்கு நான் கூட்டு போயிருக்கேன், பெங்களூருக்கு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கணுன்ட்டு இவர் என்ன கேட்குறாரு. அங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள கேட்காங்க, இவங்களை நிற்க விட்டு இப்படிலாம் பேசினா யாராச்சும் இருப்பாங்களா? நான் இப்படிலாம் பேசினேன்னு நம்பினா பாருங்கம்மா. அவள் பேசுனது தான் நான் அந்த செல்லை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அவங்க கூட தான் வாழ போகிறேன், பேசுனீங்க. நான் அவனை தான் வச்சிருக்கேன். கோவத்தில் நான் சொன்னேன், இவங்க வந்து நீ அவனை வச்சிருக்கன்னு சொன்னா. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அந்த ரெக்கார்டை எடுத்து போட்டு பாருங்க. இவ என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்கேன்னு அதிலே தெரியும். மட்டும்தான் நீங்க வந்து ரெக்கார்டு அனுப்பியிருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஃபோனை கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். அவள் என்னென்ன வார்த்தைலாம் கேட்கான்னு அந்த ஃபோன் எடுத்து ரெக்கார்டு போட்டு பாருங்கம்மா. 2 பேரும் எப்படி ஒட்டி இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. ஃபோட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ, செல்ஃபின்னா ஃபோட்டோ இல்லையா? தள்ளி தான் இருந்தாங்க, பக்கத்தில் ஒட்டிலாம். எதுக்கு நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க? சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் எடுத்தோம். அது ரேகான்னு ஒரு பொண்ணு, அவளை விரும்ப தான் செய்கிறா. இதுக்கடையில் அவளுக்கும் எல்லாமே தெரிய தான் செய்யும். அவங்க 2 பேரும் யாரோட பொண்டாட்டி நீ? கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனோட இருக்க, வேலை கேட்டு போற. சரி, ஏதோ கோவம், வேலை கேட்டு செல்ஃபி அம்மா எடுத்துப்பீங்க இன்னொரு பையனோட. அவனை வேலைக்கு போன்னு சொன்னா வச்சேனா? அப்படியே ஏதோ கோவம், புருஷன் சரியில்லை, ஏதோ கோவம் போறனால இன்னொருத்தங்க கூட செல்ஃபி எடுத்துப்பியா நீ? என்னம்மா கலாச்சாரம் இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றது நியாயமே இல்லையா நீ சொல்றது? எதுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க? 5 மாசத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக வீட்டில் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன்னு சொல்லி போய் சொல்லும்போது கண்ணாடி இருக்காங்களே, கண்ணில் போடுற கண்ணாடி எங்கேன்னு கேட்கேன். அது நான் தெரியாமல் ஹேண்ட்பேக்கில் கிடந்திருக்கு. நான் வச்ச இடம் வேறு, தெரியாமல் ஹேண்ட்பேக்கில் கிடந்திருக்கு, தூக்கி தூர போட்டேன். லாஸ்ட்டாக 6 மாதம் சொல்லி எழுதி வந்துட்டு போகும்போது சொல்கிறா, ட்ரெயினில் வச்சு, படித்தவனுக்கு தான் தேவை கண்ணாடி, படிக்காதவனுக்கு தேவையில்லை கண்ணாடிங்க. அதையும் போட்டுட்டு செயினையும் போட்டுட்டு வந்தாவா, அந்த பிள்ளை என்ன பார்க்குதா, அந்த பிள்ளை என்ன பார்க்குதா, அப்படியே என்ன சொல்லுவார். அவள் அழகா இருக்கா பாரு, உதட்ட பாரு. இல்லை நான் ஏமா பேச போகிறேன். டார்ச்சர், என் உடம்பு மெலிஞ்ச காரணமா கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில் எப்படி இருந்தா, இன்னொரு ஃபோட்டோ இருக்குது உடல்னா அவளை எப்படி வச்சுருந்தேன். இப்போ சந்தேகப்பட போய் தான் மறுபடியும் 2 மாதத்தில் உடம்பு போய் குடிச்சிட்டு வந்து புருஷன்னா 1000 வாட்டி கூப்பிடுவான், வரதான் செய்யணும். அப்போ நான் வேலைக்கே போக வேண்டாமாம்மா? வேலைக்கு போய் போய் பேசாதீங்க. சம்பாதிக்க வேண்டாமா? நடிப்பு. பக்கத்துலேயேவா இருக்க முடியும்? பொண்ணுங்க விட்டு கொடுத்து போகலன்னா பசங்க திட்டு கொடுத்து போயிடுவாங்க. அவர் கூட போகலன்னா அடி. ஒவ்வொருத்தையும் போய் பாரு, புருஷன்னா உடனே ஓடி போயிடுவாளுங்க. நீ ஏன் இப்படி இருக்க? ஒரு ஆசை பசமே இல்லாமல் இருக்கே. அதுக்கு எப்பயாவது ஒரு நேரம் தான் இருக்க முடியும். உங்களால் அக்கம் பக்கம் எல்லாம் என் புருஷன் இப்படி கூடுறாரு அப்படி கூடுறாருன்னு சொல்லி அவமானம் தாங்க முடியாமல் மறந்தே பிடிச்சிட்டாமா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் ஹாஸ்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்தேன். அந்த சடம் கூட போய் அவங்க அப்பாவை கூட்டு பெங்களூருக்கு கூட்டு போனாங்க. பெங்களூரில் இருக்கவே மாட்டேன்ட்டாங்க. பெங்களூரில் சக்தியண்ணன் ஒரு அண்ணன் நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க இருந்தால் குடிக்க முடியாது அப்படின்ட்டு என்னை ரிட்டன் அடிச்சுட்டார். அங்கே வச்சு அழுதேன். சக்தியண்ணன் என்கிட்ட கேட்காங்க ஃபோன் பண்ணி, என்னம்மா உள்ள அழுகை சத்தம் கேட்டுச்சேன். நான் தானே அழுதேன், இந்த மாதிரி பிரச்சனை, கோட்டிக்காரன் ஏன் இவன் இப்படி இருக்கான், நீ எதுக்கு நம்பி வந்துட்டேன், இவனை நம்பி என்ன செய்கிறது, வந்தாச்சு நீ வாழ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப ரிட்டனும் வந்தாச்சு. வந்து தான் வீட்டில் வந்து நிற்கும். கரண்ட் அடுப்பு உடச்சாச்சு, மிக்ஸி உடச்சாச்சு, கிரைண்டர் உடச்சாச்சு, சாமி ஃபோட்டோ உடச்சாச்சு, இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி கையில் போட்டு அடிச்சு சரியான குடிகாரன் மேடம். பேசும்போது இருந்து ஓடி போனாச்சுன்னா இவனே அடித்து துரத்தி விட்டுட்டான் அப்படின்ட்டு வந்துடும். உள்ளூரில் இருந்து வரப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால மறுநாள் ரிட்டர்ன் போட்டு வந்துட்டேன். இவன் அங்கே வச்சு மொழியும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. பொய் சொல்லாத இந்த ராங் ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. வாயிலிருந்து வர்றதெல்லாம் போய் இப்படி பண்ணா நான் எப்படி இருக்க முடியும்? கூட
எங்கள் அப்பா யாசனால தான் மருந்து குடிச்சிட்டேன்னு சொல்கிறா. சத்தியமா உங்க அப்பா 22 வயசு ஆகுது. இவ்வளோ நாள் நான் மருந்து குடிக்காதவன் கல்யாணம் முடிஞ்ச 5 மாதத்துக்குள்ள நான் நான் குடிச்சிட்டேன். பேசலைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ எதுக்குல என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிற அப்படின்னு, நான் மருந்து குடிச்சு வாங்கி செத்துறேன். அதை ரெக்கார்டை கேட்டு 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 மருந்தை கலக்கி வச்சுட்டு நான் வந்து தடுப்பேனாம் அப்படின்ட்டு வேனுக்குமே போய் குடிக்கிறது. குடிக்கும்போது குடிச்சாச்சு. தடுக்கல, கீழே விழுந்து கிடக்கும்போது எதுவுமே பண்ணல. பக்கத்து வீட்டுக்கார அக்கா எல்லாரும் சேர்ந்து தான் என்னை தூக்குனாங்க. தூக்கி கடைசியில் நான் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஃப்ரெண்டு வந்து தான் தூக்கி கொண்டு திருச்செந்தூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து ஆமா போட்டாங்க. அவங்க தான் கொண்டு போட்டாங்க, நான் போடலை. இங்கே வா இங்கே வா இங்கே வா இல்லை வேண்டாம், எனக்கு இவங்க வேண்டாம். பரவாயில்ல உட்கார். இவங்க வாயெல்லாம் பொய் தான் வரும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கவே இல்லையா ஒரு நாள் கூட? இருந்தோம், எவ்வளோ நாள்? ஒரு 10 நாள் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் இவங்க ஒரே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு 3 மாதம் அடுத்த பொம்பளையை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவாங்க என்கிட்ட. அண்ணா போகிற அப்படி சொல்லுவாங்க பைக்கில். அப்படி பொம்பளைங்களை தப்பாக பேசும்போது எனக்கு கோவமாக வரும். அப்படி சொல்லாத என்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன். அதனால இவங்க என்னை தப்பு தப்பாக இழுத்து விடுறாங்க. நான் சொல்கிறது பொய்யா, அவ சொல்கிறது பொய். சிரிச்சு சிரிச்சு ஏமாத்த தானே. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஃபோன்லலாம் என்னை பற்றி பேசும். உங்கள் அம்மா உன்னை ஒருத்தனுக்கு பெற்றாலா 10 பேருக்கு பெற்றாலா? அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கா, நீ களவாணி மோனா, உங்கள் அம்மா உன்னை ஒருத்தனுக்கு தான் பெற்றாளா, இப்படி அடுத்தவன் போனால் களவான்ட்டு போயிருக்கிய சொல்லி என்ன கேட்கா. நானும் கேட்டேன், உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் அம்மா உனக்கு ஒருத்தனுக்கு பேக்காம தானே நீ அவங்க கூடயே போய் ஃபோட்டோ எடுத்தான்னு சொல்லி நானும் கேட்டேன். கேட்கலன்னு நான் சொல்லுது. அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது ரேகாவோட. அவங்க கூட உனக்கு பொண்டாட்டியை என்ன ஒழுங்கா ஃபோட்டோ? வச்சுக்க தெரியணும். எப்படி அவளை சந்தேகப்படாம கீழே உள்ள ஆள்கிட்ட பேசக்கூடாது, ஒருத்தர்ட்டையுமே பேசக்கூடாது. ஒருத்தட்டையும் பேசாமல் ஒத்தையில் மெட்ராஸுக்கு விட்டேன். மெட்ராஸ் போகணுன்னு விட்டேன். மெட்ராஸ்க்கு பிஎஃப் எழுதணும்னு விட்ட. சரி, கோயம்புத்தூருக்கு PF ஒத்தையில் எழுதி சொல்லாமல் வாங்கிட்டு இல்லாமல் வா. போனால் காசு. திருநெல்வேலிக்கு ஒத்தையில் விட்டேன். அவங்கள சந்தேகப்பட போய் தான் நான் ஒத்தையில் விட்டேன். நல்லா அடக்குமோ? என்கிட்ட பேசவே வேண்டாம். நான் வேண்டான்ற முடிவில் தான் வந்திருக்கேன். செல்டன் சென்னையில் இருக்காரா? கேரளாவில் இருக்கான்னு சொன்னாங்க. நீங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுனீங்களா கடைசியில்? ம். அப்போ டி நகரில் இருக்காருன்னு சொன்னார். யார்கிட்ட? பஸ் ஸ்டாண்டில் அவர் சொன்னார்ல, டி நகரில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார். அதான் அந்த அண்ணன், அருண் அண்ணன் தான் சொன்னாங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படின்ட்டு. என்கிட்ட சொல்கிறேம்மா, உனக்கும் ரேகாவுக்கும் தான் செட் ஆகும். செல்டனுக்கு ரேகாவை பிடிக்கல, எனக்கு ஒன்றையும் பிடிக்கல. போய் சொல்கிறாங்க. உனக்கு ரேகா நல்லா இருப்பா, நீ டேஸ்ட்டாக இது பண்ணுறதுக்கு உனக்கு ரேகா தான். நீ அவளை வச்சுக்க, அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பொய் சொல்கிறாங்க, பொய் பேசக்கூடாது. நீ அவளுக்கு நான் நீ இருக்கல ஃபோன் மேடம், போட்டு இவங்க ரொம்ப பொய் பேசுகிறாங்க. நான் இருக்கல, விட்டுருங்க, இப்படி நான் பேசுறாமா? போகிறேன். இல்லை இருக்கல மேடம், நான் இருக்கல. அவர் ரொம்ப பொய் பேசுகிறாரு, நான் இருக்கல. இதை பாருமா, நீ இப்படி எந்திரிச்சு போனேன்னா அந்த பையனோட வாழ்க்கையும் கெடும்ல. செல்டனோட ரேகாவோட அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க சொல்கிறேன். பொய்யா பேசிட்டு இருக்கிறதுனால தான் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால தானே உன்னை கூப்பிட்டு பேசுகிறேன். அவர் சொல்கிறத நம்பர் தானே, உன்னை எதுக்கு கூப்பிடணும்? வணக்கம். உங்கள் மருமகளாமா? என்னம்மா அவங்களுக்குள்ள பிரச்சனை? நல்ல மகா மாதிரி நல்ல, நமக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது, 3 பையனும் தான். அவட்ட கேளுங்க, ஒரு வாரத்தை நான் அவ்வளோ நாய பையன் கூட பிரச்சனை கிடையாது. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டேன். 2 பேரும் லவ் பண்ணி கார்த்திகை மாதம் பார்க்கல போனாங்கம்மா, கூடி போயிட்டாங்க. அங்கே போய் கல்யாணம் முடிச்சு எவ்வளோ நாள் லவ் பண்ணாங்க? ஒரு 2 மாதம் போல தான். ஏன்னா சின்ன வயசுலேயே இந்த பிள்ளை இல்லை, ஒரே 10 நாள். இல்லை, சின்ன வயசுலேயே இந்த பிள்ளை நமக்கு தெரியும், ஒரே தெருவு தான். எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கு போயிருக்கு. அப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க போல். வேறு அது அப்படி வெளியூருக்கு அங்கன்னு போன உடனே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புது வண்டி எடுத்துருந்தான். இது கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. 2 பேருக்குள்ளே விருப்பம் இருந்திருக்கும் போல். அப்பவும் சத்தம் போட்டேன், இல்லை பயம் பேசிகிட்டு இருக்காதுன்னு, சும்மா ஜாகஜமாக பேசுகிறோமா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா 2 பேரும் விருப்பப்பட்டு ஓடிட்டாங்க. ஓடி எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அண்ணன் வீட்டில் போய் இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க இப்படி விட்டுட்டா வேறு எங்கேயும் போயிருமேன்னு சொல்லி அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பாங்க போல். முடிச்சு வச்சு 1 மாதம் தான் கரெக்டாக அங்கே இருந்தாங்க. அப்புறம் என்னையும் எங்கள் அண்ணன் வர சொன்னிச்சு 2-3 நாள் கழிச்சு. எம்மா இப்படி பண்ணிட்டாங்க வா அப்படின்னு ஒன்று வீடு பார்த்து என்ன செய்யணும், கொஞ்சம் ஜாமான் தட்டுமெல்லாம் வாங்கி கொடுத்து சரி அப்போ இருங்க அப்படின்னு வச்சுட்டு வந்தேன். நல்லா தான் இருந்தாங்க 5-6 மாதம். நாங்களும் அப்புறம் சொன்னாங்க எங்கள் வீட்டாலும் நானும். சரி நம்ம மூத்த பிள்ளை ஒரு விசேஷம். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? நான் ரூமில் இருக்கேன். ரூம்ல இருக்கியா? சாப்பாடு பொங்கலையா? ம், சாப்பாடு பொங்கலையா? பொங்கணும்.
பொங்கு நான் வாரேன். ஏன்? வரேன். வரக்கூடாதா? சரி, நீ எங்கே இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன். ஏன்? வேலைக்கு வந்துட்டு இருக்கேன். சுற்றி பார்க்கையா போனேன்? அவனை செத்து போயிட்டானா ஊர்ல? எவன் செத்து போனான்? அவனா தான் தெரியும். ஆ? ம், யார் செத்து போனா? எங்க தாத்தா ஒரு ஆள் செத்து போயிட்டானா? செத்தா உனக்கு என்ன, நீ ஏக்கு போற? அது சொல்லுதாங்களே. யார் சொன்னா? சும்மா சொல்றாங்க. சும்மாதான் இல்ல, வேற ஒரு பையனுக்கு போன் போட்டு கேட்டேனே. சரி, இப்போ நீ யார்கிட்ட எங்க இருக்க? திருநெல்வேலிக்கு வந்துட்டு இருக்கேன். எதுல? பஸ்ல. யார் நம்பர்? என் நம்பர். எப்போ வாங்கின? நேற்று. ஃபோனு? ஃபோனு செல்வம் உங்களுது. ஹலோ, செல்வம் எதுவும் சொன்னானா? ஒன்றும் சொல்லலை. ஹெல்ப் பண்ணுறது அண்ணாட்ட பேசுறது பேச்சாது. ஒன்றும் இல்லையா? அண்ணா சொல்லவே இல்லையா அவரை? இல்ல, என்ன சொன்ன? யாழ் அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லலையா? சொன்னா. ம். நீ என்ன சொன்ன? நான் எதுவும் பேசலையா? கேட்டேன். ரேக்கா ஒரே போட்டு கிடக்க, எரிச்சலா இருக்கு. அதுக்கு ரேக்கு அவ புருஷனை நான் கூட்டு வந்துட்டானா? என்னது? அவ புருஷனை நான் கூட்டு வந்துட்டானா? ஃபோன் போட்டு கிடக்க. அப்படியா? ம். அவ புதுசு நீ ஏன் போய் கூப்பிட்டு வந்த? லூசா நீ? ம். ஹலோ, ம். வெரி பியூட்டிஃபுல். சரி, எங்க தான் வேலை பார்க்க உத்தேசம்? உங்க தூண்ட தான் நான் பேசுறேன். வேலை வெரி மலைக்குதான். நல்லா விளங்கும். மலையில. சூப்பர். இது பாரு, நல்லா யூஸ் பண்ணிட்டு கருகப்பலை மாதிரி தூக்கி போடுவாங்க. நான் யூஸ் பண்றதுக்கு நான் ஒன்றும் அப்படி அதான் தெரியல. பார்த்தேனே, கல்யாணம் பண்ணி 5 மாசம் ஆச்சு, புருஷன்ட்ட சண்டை போட்டு வெளியே வந்து கொஞ்சற இன்னொருத்தனோட. அவன் எந்த போன் வாங்கினா எங்க போனா உனக்கு என்ன? உங்க அத்தை என்ன பொண்டாட்டி அவனுக்கு? ஏன்? சாப்பிடலையா? வாங்கிட்டானா? ம். அதான் போன் போட்டு வா வா வா. ஏன் தான் வீட்டுக்கு போன் போட்டு சும்மா இதுல இன்னொரு கேரக்டர் வேற. அந்த பையனுக்கு ஒரு லவர். நீ போற ப்ரூஃப் எல்லாம் வச்சுட்டு போன? ப்ரூஃப் எல்லாம் வச்சுட்டு போகணுமா? ம். ஏன்டா என்ன ப்ரூஃப் இருக்கு? அந்த ஆதார் கார்டா? ஆமா. சரி. ம். எதுக்குமா ஆதார் கார்டு? ம். கரைச்சி தண்ணி குடிக்க. ஹலோ, சொல்லுமா. கேரளாக்கு போயிட்டியா? போயிட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எங்க வீட்டுல. யாருக்கிட்ட? எங்க வீட்டுல. அதான் யாருக்கிட்ட? கொழும்பியா. ஆ? என் தங்கச்சிட்ட பேசினேன். எனக்கு அவ குழந்தையாடா லூசு. சரி 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 சொல்லலாமா விடு. இல்ல, என் தங்கச்சி தான் உனக்கு குழந்தையா? வெரி குட். எனக்கு அவ யாரு? இவன் யார் அப்போ? உன் தங்கச்சி புருஷனா? வெரி குட்மா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அவரை என்னெல்லாம் சொன்ன, சந்தேகப்பட்டான், அது பண்ணா, இது சந்தேகப்பட்டனால தான் நான் இப்படி பண்ணேன். வெரி குட். நல்ல காரணம். இப்ப எங்க சித்தப்பா போட்டுது. அன்னைக்கு வந்து வெளில சித்த வெளில வச்சு என்ன பேச்சு பேச நீ? கருப்பா அவரா? ஹலோ. பையனை பைத்தியக்காரனாக்கிட்ட. பேசலையா? அவன் அவ்வளவுக்குள்ள பேசினால தான் நான் இப்படி இருக்கேன். கொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா வாழ தெரியணும். சந்தேகப்பட்டா பேர் அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். கொண்டாட்டி துணியை காய போட்டேன். சந்தேகப்பட்டா அதே பண்ணிட்டேன், சந்தேகப்பட்டா அதே பண்ணிட்டேன். சரி, இப்போ எனக்கு வேண்டாம் மேடம். உன்னை யாருக்கு வேணும்? அவனுக்கு வேண்டாம். நீ எல்லாம் எதுக்கு அவனுக்கு? அவனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். கிடைக்கட்டும். இந்த கண்ட்ராவி எல்லாம் அவனுக்கு தேவையில்லை. நல்ல குடும்பம் இருக்கு அவனுக்கு. சொல்லுமா. வேற என்ன சொல்லு? எனக்கு ஒரு முத்தம் கூட தரலாம். இன்னைக்கு நான் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லு, என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு யாருமே வேண்டாம். அதனால தான் 2 புருஷன் வச்சிருக்கியா? சரி, இந்த நாள் நல்லா இருக்குமா? ஒழுக்கம் இருக்கிறது பொண்ணுக்கு யார் என்ன பண்ணினாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண தோணாது. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேம்மா.
உங்கள் ரெண்டுத்தையும் பிரிச்சிடக்கூடாது, எப்படியாவது உன்னை திருத்தி வாங்கி சேர்த்துடலான்னு பார்த்தியானா? உங்க பையனை நான் திருத்தணும்னு நினைச்சேன், அவங்க என்ன இவ்வளோ திருத்தணும். தூரம் பேசின பிறகு இனிமேல் கேட்கறதுல புண்ணியமே இல்லை. இன்னும் வேண்டாம், வேணும்னு தாங்க வந்தேன். இன்னும் இவ்வளோ வேண்டாம். பேச்சு பேசுனது அந்த பையன் எப்படியெல்லாம் பேசியிருக்கான், அந்த பையன் அந்த ரேகாட்ட எப்படி பேசியிருக்கான், அப்படிமா அவனை நம்புற நீ? அது இப்பதான் தெரியும், நேத்து தான் தெரியும். அப்போ உன்னோட டிசிஷன்ஸ் எல்லாம் நான் எவ்வளவு வந்து மட்டமா- அவனை வந்து கல்யாணம் பண்ணணும்ட்டுலாம் அப்புறம் அவன் கூட நான் போகல. அப்புறம் அவன்கிட்ட முத்தம் நேத்து கேட்ட வந்து அவன் சொன்னா நீ என்ன அவன்கிட்ட ஏன் முத்தம் கேட்ட? அதான் கல்யாணம், அவங்க சித்தப்பாவும் அப்படிதான் சொன்னாங்க, உங்க 2 பேருக்குள்ள எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க, எப்போ 3 வருஷம் கழியட்டும், ஏன்னா உன் புருஷன் சந்தேகப்படுறான்னு நீங்க சொல்றீங்க, அவன் எனக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லியிருந்தேன். ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். ரேகா சொல்றான் அவன் என்கிட்ட எல்லாம் ஃபோன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அவ சொன்னான். ஹலோ ரேகா, நான் தான்மா சொல்வதெல்லாம் உண்மை. இந்த பாருமா, அந்த செல்டன்கிறவர் வந்து இந்த பொண்ணு ஆனந்திட்ட ரொம்ப தப்பா பேசியிருக்காரு. அந்த பொண்ணே சொல்வா, பேசுமா. ரேகா உன்கிட்ட உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான், என்கிட்ட என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான்ல. நான் கடைக்கு இல்லன்னு சொன்னாங்க. நான் கேட்டதுக்கு இல்லன்னு சொல்றாங்களா? அப்படி சொல்லவே இல்லைங்க. செல்டன் அப்படிதான் சொல்றான், நானும் கேட்டதுக்கு இல்லைன்னு தான் சொல்றான். எங்க வீட்டுல பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கம்மா? எங்க வீட்டுல பேசினாங்க. எங்க வீட்டுல வந்து யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்கிட்ட அவங்க நான் எதுவுமே பேசல, வேலையெல்லாம் சொல்லி வந்து நின்று அழுதா, கஷ்டமா இருந்துச்சு, வேலைக்கு சேர்த்து விடணும்னு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான் சொல்லி சொல்றாங்க. ஆனந்தி, நீ என்ன பண்ண போற? செல்டனை கல்யாணம் பண்ண போறியா? இல்ல, நான் கல்யாணம் பண்ண போல. சரி, நீ கொஞ்சம் ஜாகிரதையாவே முடிவெடுனா, தெளிவா அம்மா அப்பாட்ட எல்லாம் பேசி அந்த பையன்கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவெடு. நான் அவங்க வீட்டுல கேட்டேன், அவங்க வீட்டுல அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா, அவதான் ஏதோ பேசியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. செல்டனுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க 2 பேரும் விரும்புறாங்க. அப்புறம் எப்படி நீ உள்ள நுழைஞ்ச? ஃபர்ஸ்ட் அவன் என்னதான் விரும்பிட்டு இருந்தான் கடையில். நான் வந்து வேண்டான்னு சொல்லி, இவன் வந்து சின்ன பையனாட்டம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்துலேயுமே இப்படி தான் விளையாட்டா பேசுவான்னு சொல்லிட்டு தான் வேண்டான்னேன். இவன் தான் போயிருக்கும்போது அவன் சொன்னான், இவ்வளோ நாள் தான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன், இனி நான் உன்னை விட்டு பிரிக்க மாட்டேன். நான் சொன்னேன் இது அசிங்கம், அப்பா அம்மாக்கெலாம் அசிங்கம் அப்படின்னு சொன்னேன். சந்தோஷத்தை தான் பார்க்கணும், அசிங்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ இடையில ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னான். உடனே நான் இதெல்லாம் அவன் ரேகாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான், இப்படி இவ வந்து வந்திருக்கா அழுதுட்டு, புருஷன் வந்து அடித்து கையெல்லாம் ரத்தமாக்கி விட்டுருக்கான், ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டுட்டு வந்து நிற்கிறா அப்படின்னோன்னா அவன் தான் ஆதரவு கொடுத்தான். ஆதரவு கொடுத்தோன்னா அவன் எனக்கு எல்லாமே செய்யலை. நான் என்னோடய தாலி செயினை வச்சு நான் ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணேன். ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூம் எடுத்து, அவங்க சாமியண்ணன்னு ஒரு அண்ணன் உண்டு, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க சொந்தக்கார வீட்டிலே இருந்துக்க அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. இல்லை வேண்டாம், நான் பக்கத்து வீட்டிலேயே ரூம் எடுத்து தங்கியிருக்கேன், அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் உண்டு, பெரிய பையன், அதனால் அவங்க பக்கத்துலேயே எடுத்திருக்கேன், அவங்க நல்லா பாதுகாப்பாக தான் இருக்குது. சரி, இப்போது உனக்கு அவனுக்கும் தொடர்பாயிடுச்சு, அதனால தான் இவனுக்கு சந்தேகம் ஜாஸ்தியாச்சு. ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து எனக்கு இவங்களும் வேண்டாம், எனக்கு அவனும் வேண்டாம். ஒன்றை பார்த்துக்கோ. இல்லை மேடம், அந்த பையன் நல்லா இருப்பான், அவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி அவங்க அம்மா அழகாக நல்லபடியாக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு போவோம், இந்த பையனோட கல்யாணத்துக்கு. அவன் வாழ்க்கையில் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டும். வாழட்டும். சரியா? நீ ஒன்றை பார்த்துக்கோ. சரி. ஒழுக்கமாக வாழப்பாரு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.